أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله والآخرة. தென்காசி மாவட்டம் வடகரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றுதலுக்குரியவர், அவரை நாங்கள் போற்றுவோம். தூற்றுவோரை அடையாளம் காட்டுவோம். அவதூறு பரப்புபவர்களை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்துவோம். நல்ல விமர்சனங்களை எதிர்கொள்ளுவோம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வடகரை களப்பணியாளர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தின் போது இஸ்லாமிய மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கையில் நெறியாக 2 பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன். எல்லா புகழும் இறைவனுக்கு தான். இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தலைமை பீடமான RSS இயக்கம், அவர்களை இயக்குகின்ற உலகளாவிய பயங்கரவாதி யகூதிகளுடைய தலைமை பீடம் இஸ்ரேல், அவர்களுடைய உளவு நிறுவனம் மோசாத், இந்த உலகம் முழுவதும் முஸ்லிம்களை அழித்து ஒழிப்பதற்கான கலவரங்களை, பயங்கரவாத செயல்களை, படுகொலைகளை, சூறையாடல்களை அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் இந்தியாவில் கடந்த 73 நாட்களாக தலைநகர் டெல்லியிலே விவசாயிகள், இந்த நாட்டுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகள் இடையில்லாத போராட்டத்தை, எவனுக்கும் அஞ்சாத ஒரு போராட்டத்தை அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த நாட்டை தனியார் கம்பெனி முதலாளிகளிடம், கார்ப்பரேட் அயோக்கியர்களிடம் ஒப்படைப்பதை கண்டித்து 73 நாட்களாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இந்தியாவை தாண்டி உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்திருக்கின்ற போராட்டம். இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதநேய போராளிகள் மக்களுடைய போராட்டங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கான சான்றை
அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த தருவாயிலே தான் இந்த நாட்டு மக்களை திசை திருப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் அதன் தலைமைப்பிடமான RSSும் ஒரு சூழ்ச்சியை செய்திருக்கிறது. இந்தியா என்ன சூழ்ச்சி? ஒரு கலவரத்தை உருவாக்கி விவசாயிகளுடைய போராட்டத்தை மழுங்கடிக்க செய்வதற்காக இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்குவது என்று அவர்கள் ஒரு மறைமுக திட்டத்தை அஜெண்டாவை உருவாக்கி RSSின் கோமணமான பல கோமணங்களில் ஒரு கோமணம் கல்யாண ராமன் என்ற ஒரு கோமணம், அதை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அது இப்பொழுது தமிழகம் எங்கும் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோமணத்தை கைது செய்ய வேண்டிய கடமை, குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய கடமை, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டிய கடமை நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற காவல்துறைக்கு இருக்கிறது. ஆனால் நிர்பந்தத்திற்கும் மிரட்டலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிற காவல்துறை ஏதோ ஒரு சாதாரண வழக்கிலே அவரை கைது செய்து பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொள்கிறோம். இந்த நாடு இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், சைனர்கள், புத்தர்கள், சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள், மதத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள், மதத்தை ஏற்காதவர்கள், கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், இவர்கள் எல்லோரையும் சமமாக நடத்துகின்ற உலகத்தின் ஒரு தலை சிறந்த தேசம் இந்தியா. மதச்சார்பற்ற சமதர்ம சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய செக்குலரிச தேசம் இந்தியா. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களை, அந்த மதத்துடைய தலைவர்களை மிக கொச்சையாக, அவர்களுடைய மனைவிமார்களை, அவர்களுடைய தாய்மார்களை நாமெல்லாம் பேச வாழ்நாளில் பயப்படுகின்ற அந்த வார்த்தையை கொண்டு முஸ்லிம்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய, எங்கள் மனைவியை விட, எங்கள் தாயை விட, நாங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற, நாங்கள் வழங்குகின்ற எங்களுடைய ஆலயங்களை விட, எங்கள் பள்ளிவாசல்களை விட, இந்த உலகத்தில் என்னமெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆஸ்தியாய் அந்தஸ்தாய் இருக்குமோ அதையெல்லாம் விட எங்களுக்கு உயரிய ஒரு பீடம் என்று சொன்னால் யார் என்று கேட்டால் அது எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவேதான் RSS திட்டமிட்டு நபிகள் நாயகத்தை திட்டு பேசு, அப்பொழுது முஸ்லிம்கள் உன்னை கழுத்தை அறுப்பார்கள், அல்லது உன்னை வெட்டி போடுவார்கள், அல்லது கலவரத்தை தூண்டுவார்கள், அப்பொழுது விவசாயிகளுடைய போராட்டம் வெளியே தெரியாது என்று சொல்லி தொடர்ந்து இந்த குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த பேசினவனையும் விட்டுவிட்டோம், பேச தூண்டி RSSையும் விட்டு வைத்திருக்கிறோம். எங்களுக்கு RSS ஒரு பொருட்டல்ல. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நாளையும் சொல்லுவேன், மரணம் வரை சொல்லுவேன். இந்த நாட்டில் RSSஐ முஸ்லிம்களான நாங்கள் விட்டு வைத்திருக்கிறோம். அதான் உண்மை. நாங்கள் ஒரு மாநிலத்தில் 100 பேர் நினைத்தால், ஒரு மாநிலத்தில் 100 பேர் நினைத்தால், 3000 முஸ்லிம்கள் இளைஞர்கள் நாங்கள் நினைத்தால் எங்களுக்கு RSS ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதை காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும், ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களை அடக்க நினைக்கின்ற RSS ஓநாய்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3000 பேருடைய உயிரை இந்த மண்ணுக்கு தருவோம், RSS இருக்காது. அவ்வளவுதான் மேட்டர். நாங்கள் விட்டு வைத்திருக்கிறோம். காரணம், இந்த உலக நாடுகள் பார்க்கட்டும், முஸ்லிம்கள் இந்திய தேசத்தில் எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்கட்டும். நாங்கள் அடங்கி போகிறோம், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், சித்திரவதைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம், எங்கள் சூறையாடல்களை இந்த உலகம் காணட்டும். சர்வதேச ஐக்கிய நாட்டு சபை அயோக்கிய நாய்கள் இதை பார்க்கட்டும். இந்திய தேசம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில்
புழுவை போல் துடித்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் எல்லா கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு கடைசியில் அல்லாஹ்வை வணங்குகின்ற ஆலயமான பாபர் மசூதியையும் ராமர் கோயிலாக மாற்றிவிட்டார்கள். அல்லாஹ்வை வணங்குகின்ற ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கு ராமனுக்கு பூஜை செய்கிற இடமாக இந்த தேசத்தில் மாற்றப்பட்டது. 220 நாடுகளுக்கு தெரியட்டும், இந்த தேசத்தின் அவமானகரமான ஜனநாயகம், கேவலமான மதச்சார்பற்ற தன்மை, சகிப்பு தன்மை இல்லாத ஒரு நிலையை இந்த உலகம் பார்க்கட்டும். ஒரு நாள் ஓங்கி அடிப்போம், ஒரு நாள் திமிரி எழுவோம், அப்பொழுது உலக நாடுகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும். அதுவரையிலே இந்த சித்திரவதையை நாங்கள் அனுபவிப்போம், இந்த கொடுமைகளை நாங்கள் தாங்குவோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசலை ராமனுக்கு பூஜை செய்கின்ற ஒரு இடமாக பட்டம் பகலில் ஒரு அயோக்கிய நாய் ரஞ்சன் கோகா என்ற உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மாற்ற முடியும் என்று சொன்னால் இது என்ன ஜனநாயகம், இது என்ன நீதி, இது என்ன சுப்ரீம் எலவு கோர்ட்? எதுக்கு கோர்ட் இது? அயோக்கிய பயணங்களுடைய கூடாரமா சுப்ரீம் கோர்ட்? நான் கேட்கிறேன். இந்த தேசத்தில் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவனும் கடைசியில் போய் நீதி கேட்பது எங்கே? நீதிமன்றத்தில். ஆனால் அந்த நீதிமன்றத்தின் நீதி சாட்சிகள் இல்லை, ஆதாரம் இல்லை, கோயில் இருந்ததற்கான வரலாறு இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் மசூதி இடத்தை ராமர் கோயிலுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கூமட்டைக்கு பிறந்தவர்கள் அல்ல நாங்கள், சூடு சொரணை உள்ள அப்பனுக்கு பிறந்தவர்கள் நாங்கள். இன்றல்ல நாளை அல்ல. நீங்கள் தவறாக உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கட்ட போகிற அந்த ராமர் கோயிலை என் வயிற்றிலே பிறந்திருக்கிற என் பிள்ளை ஒரு நாள் அழிப்பான், அழிப்பான், அழித்தே தீருவான். அங்கே பள்ளிவாசல் எழுப்பப்படும். அந்த வீரத்தை ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே கோயில் கட்டப்பட வேண்டும். சுரணையற்ற அனாதையாக கேவலமாக பல அரசியல் கட்சிகளுக்கு கொடி பிடித்து அடிமைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற தலை சிறந்த இந்த சமுதாயம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே பாபர் மசூதிகள் இடிக்கப்பட வேண்டும். அப்பதான் இவனுக்கு சொரணை வரும். குடிக்காமல் போதையிலே இருக்கிறானே, இவனுக்கு சொரணை வரணும்னா அவன் பள்ளிவாசல் உடைக்கப்பட வேண்டும், முஸ்லிம்கள் கொல்லப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரது மனைவிமார்களையும் கேவலமாக பேச 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 ஆணி அடிக்க அடிக்க எழுந்து நிற்பான். ஒரு நாள் அவனுடைய எழுச்சியை, அவனுடைய கோபத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. அதற்குத்தான் நாங்கள் விட்டு வைத்திருக்கிறோம். வேற என்ன? எங்களுக்கு ஒரு 10 பேரை திரட்டிட்டு போய் இதை செய்தவன மாறுகால் வாங்குறது பெரிய பெரிய வேலையாது? அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. உயிரை எவன் அற்பமா நினைக்கிறானோ அப்ப அதெல்லாம் நடக்கும். அவ்வளவுதான். உயிரை அற்பமா நினைங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்கள் தாயை விட, தந்தையை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, சொத்தை விட, சுகத்தை விட உங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசத்துக்குரியவர்களாக ஆகாதவரை நீங்கள் முஸ்லிம் இல்லை. திருமறை குர்ஆனுடைய வசனம் எடுத்து பாருங்க. நான் சொல்லுவது தப்பாக இருந்தால், இது திருமறை குர்ஆனில் இல்லை என்று சொன்னால் 2 நிமிடம் நான் மௌனமாக இருக்கிறேன். மார்க்க அறிஞர்கள் பதில் சொல்லுங்க. திருமறை குர்ஆன் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் ஏனைய எல்லாவற்றையும் விட உங்களுக்கு நேசத்துக்குரியதாக மாறாமல், உங்கள் உயிரை விடையும் மாறாமல் நீங்கள் சுவனம் செல்ல இயலாது. நீங்கள் மூமின்களாக இருக்க முடியாது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதரை யார் பேசி இருக்கிறார்? ஒரு புறம்போக்கு, அட்ரஸ் இல்லாத பையன், அப்பம் பேர் தெரியாதவன், கல்யாண ராமன் என்று சொல்லக்கூடியவன் பேசியிருக்கிறான். இதற்கு என்ன செய்யணும்? ஒருத்தன் பேசிட்டான், இதுக்கு யாராவது பொறுப்பேற்க முடியுமா? இந்த நாட்டினுடைய காவல்துறை அதுக்கு பொறுப்பா? இந்த நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பா? முதலமைச்சர் பொறுப்பா? நாங்கள் பொறுப்பேற்க சொல்லவில்லை. எங்களை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். இந்த நாட்டில் அனைவரும் சமம், அனைவருடைய வழிபாடுகளும் ஏற்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய தலைவர் கொச்சைப்படுத்தப்பட்டதை நபிகள் நாயகம் அவர்கள்
அவமானப்படுத்தப்பட்ட அந்த வக்கிரமான கருத்துக்களால் பேசப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தகுந்த சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னால் போதும். ஏன் சொல்லவில்லை எடப்பாடி பழனிசாமி? ஏன் சொல்லவில்லை? சொல்லுவது தார்மீக கடமையா இல்லையா? மதத்துக்கு அப்பாற்பட்ட நாடா இந்த நாடு? நாங்க என்ன சைனாவிலேயே வாழ்றோம், ரஷ்யாவில் வாழ்றோமா, நார்வேல வாழ்றோமா, அமெரிக்காவில் பேசுகிறார்கள்? ஒரு சீக்கியனுடைய டர்பன், ஒரு சீக்கியன் கட்டக்கூடிய தனப்பாகையை ஒரு வெள்ளையன் தட்டி விட்டுட்டான். உடனே காவல்துறை வந்தது, அவனை கைது செய்து உள்ள போட்டாங்க. யார? அமெரிக்காவை சேர்ந்த வெள்ளையனை கைது செய்து உள்ளே போட்டார்கள். சீக்கியனிடத்தில் அந்த நாடு மன்னிப்பு கேட்டது. 1 கோடி ரூபாய் நஷ்டஈடாக வழங்கியது. இது டெட்பாடிக்கு தெரியாதா? இது நரேந்திர மோடிக்கு தெரியாதா? உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக தேசம் என்று பேசுவதற்கு இந்திய நாட்டுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? உலக நாடுகளில் எல்லா விதமான கலவரத்தையும் படுகொலையும் செய்கின்ற அமெரிக்காவிலே உள்ள ஜனநாயகம், சகிப்புத்தன்மை, மதச்சார்பற்ற நிலை இந்தியாவில் ஏன் இல்லை? காந்தி பிறந்த தேசத்தில் ஏன் இவ்வளவு கேவலமாக போனோம்? காந்தி இருந்திருந்தால் இன்னைக்கு கல்யாண மகமன் வெளியே இருந்திருப்பானா? இந்த தேசத்தின் முஸ்லிம்களை எப்படி நேசித்தார் காந்தி? ஆனால் காந்தியடிகள் 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி இந்திய தேசத்திற்கு விடுதலை. முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். மகாராஷ்டிராவில், மும்பையில் கலவரம். முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டிவிட்டார்கள். ஏராளமான முஸ்லிம்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிற போது காந்தி கண்ணீர் விட்டு அழுதார். நான் கேட்டது இந்த சுதந்திரம் அல்ல, இந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிகளாக வாழுகின்ற ஒரு தேசத்தின் சுதந்திரத்தை நான் கேட்டேன். ஐயோ, இந்த மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று கண்ணீர் விட்டார் காந்தி. 47 கண்ணீர் விட்டு 4 மாசம் ஆகல. ஆகஸ்ட்ல கண்ணீர் விடுகிறார் காந்தி. டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி, 48 ஜனவரி 30ஆம் தேதி டெல்லியிலே பிர்லா மாளிகையிலே காந்தியை இந்த RSS காரர்கள், நாதுராம் கோட்சே என்ற ஒரு RSS காரன் காந்தியை சுட்டுக் கொன்றான். ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை கொலை செய்தான். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய போராளி அண்ணல் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த காந்தி சொன்னார், இந்தியாவில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அது முகம்மது நபியினுடைய தோழர் கலீஃபா உமர், மக்காவை ஆட்சி செய்த கலீஃபா உமருடைய ஆட்சி, அந்த ஆட்சியின் வடிவம் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அண்ணல் காந்தியடிகள். இது எடப்பாடிக்கு தெரியாதா? இது நரேந்திர மோடிக்கு தெரியாதா? நான் அதைத்தான் கேட்கிறேன். இஸ்லாமிய விழுமியங்களை ஏன் நீங்கள் அழிக்க பார்க்கிறீர்கள்? சார்மினான அழிக்கணும்னு சொல்றான், தாஜ்மஹாலை இடிக்கணும்னு சொல்றான், 3500 பள்ளிவாசல்களை நாங்கள் இடித்து கோயில் கட்டுவோம் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு சொல்லுகிறான். சாத்தியமா? இந்திய தேசத்தில் 30 கோடி முஸ்லிம்கள் உயிரோடு இருக்கிற போது இது சாத்தியமா? எத்தனை நாளைக்கு கோர்ட்டு பேச்சை இந்த மக்கள் கேட்பாங்க? எனவே இந்த தேசத்தின் ஆட்சியோ அதிகாரமோ பிரதமர் நாற்காலியோ ஜனாதிபதியினுடைய நாற்காலியோ எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. நாங்கள் முஸ்லிமாக வாழுவதுதான் எங்களுக்கு பொருட்டு. எங்கள் பள்ளிவாசல், நாங்கள் விலை கொடுத்து வாங்கிய நிலத்தில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு இன்றைக்கு அனுமதி இருக்கிறதா? எங்கள் பள்ளிவாசலில் வாங்கு சொல்வதற்கு அங்கே வாங்கு சொல்வதில்லை. மைக் செட்டு கட்ட முடியாது. நான் சொல்லுவது இந்திய தேசத்தின் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் வடவள்ளி என்ற இடத்தில், கோயம்புத்தூர் சிட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் வடவள்ளி, அங்கே பள்ளிவாசலில் வாங்கு சொல்லுவதற்கு அனுமதி இல்லை. யாருடைய ஆட்சியில்? நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் மெசேஞ்சர்கள், நாங்கள் செய்திகளை உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஞ்சர்கள். என்னுடைய செய்தியால் ஒருவர் தீவிரவாதியாக மாறலாம், என்னுடைய செய்தியால் ஒருவர் முஸ்லிமாக மாறலாம், என்னுடைய செய்தியால் ஒரு கெஞ்சன் தர்மம் கொடுக்கிறவனாக மாறலாம், என்னுடைய செய்தியால் உங்களுடைய அறிவு வளரலாம், குறையலாம், எது வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் நாங்கள் மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு, செக்குலரிச தேசம். இங்கே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஜெயினர்களுக்கும் சமமான சட்டம் தான் என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு கோயிலிலே பஜனை பாடுவதற்கு, சுப்பிரபாதம் படிப்பதற்கு, மைக் செட் வச்சு கொளுத்துவதற்கு அனுமதி உண்டு. ஒரு தேவாலயத்தில் ஒரு பாதிரியார் அல்லேலூயா சொல்லுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் பள்ளி வாசலில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் வாங்கு சொல்வதற்கு இந்த நாட்டில் அனுமதி இல்லை. இருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் எங்கே? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவையும் மதீனாவையும் வெற்றி கொண்டதற்கு பிறகு அவருடைய ஆட்சி, அவர்தான் ஜனாதிபதி, அவர்தான் பேரரசர். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாட்டில் வாழுகின்ற கிறிஸ்துவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் வழங்கப்படும். இந்த நாட்டில் வாழக்கூடிய யூதர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் வழங்கப்படும். ஒரு யூதர் காயம்பட்டால் அது இந்த முகமது காயம்பட்டதற்கு சமம் என்று சொன்னார். அந்த முகமது நபியை தான் இன்றைக்கு கேவலமாக பேசியிருக்கிறார். எங்களுக்கு கல்யாண ராமன் ஒரு பொருட்டா தான் நிக்கிறானே பாபா மஜீத், எனக்கு தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு வந்துருவான். எங்களுக்கு அது மேட்ரு கிடையாது. அது எங்களுக்கு தெரியும். அது எப்படி அவனை தூக்கிட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு மேட்ரு கிடையாது. சின்ன பசங்க 4 பேரை வச்சு அவனை கொண்டு வந்துருவோம். எங்களால் சாத்தியம். ஏனால் எங்களுக்கு உயிர் பொருட்டல்ல. நாங்கள் இன்மைக்காக வாழுபவர்கள் கிடையாது. இன்மையில் செய்கிற நன்மைக்காக மறுமையில் வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்கள். எங்களுக்கு மரண தேதி குறிக்கப்பட்டு விட்டது. அது சிறையாக இருந்தால் என்ன, எங்களுடைய வீடாக இருந்தால் என்ன, நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த இடமாக இருந்தால் என்ன, எங்களின் மரண தேதி எங்கள் இறைவனால் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அது ஒரு நிமிடம் கூட முந்தாது பின்தான். மரணத்தை எதிர்கொண்டு வாழக்கூடிய மக்களுக்கு இன்னொருவனுடைய வீரம் ஒரு பொருட்டல்ல, ஒரு அரசாட்சி பொருட்டல்ல, ஒரு ராணுவம் எங்களுக்கு பொருட்டல்ல. அதைத்தான் நீங்கள் உலக நாடுகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிரியாவின் மக்கள் உறங்கி எவ்வளவு நாளாகிவிட்டது. ஈராக்கினுடைய பன்னாட்டு படைகள், அமெரிக்காவின் பன்னாட்டு படைகள் ஈராக்கை ஆக்கிரமித்தது. கடைசியில் என்னாச்சு? 75% டெட் பாடியா மாறிட்டான். அமெரிக்காவினுடைய ராணுவத்தினுடைய அந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு பாடி பேக் செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தது. 26% மனநோயாளியா மாறிட்டான் ராணுவ வீரர்கள். தெரியுமா உங்களுக்கு? ஏன்? அந்த மக்கள் தங்கள் உயிரை அர்ப்பணிப்பதற்கு துணிந்தார்கள். 20 வயது 22 வயது பெண் பிள்ளைகள் ஆயுதம் ஏந்தி போர் செய்ய ஆரம்பித்தார்கள். எங்கே? ஈராக்கில். எதற்காக தெரியுமா? தன்னுடைய மண்ணை, தான் வாழுகின்ற தேசத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லி போராளிகளாக மாறினார்கள். ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தது? தாலிபான்களை இதோ பிடித்து விடுவோம் என்று உள்ளே போனார்கள். தாலிபான் அங்கதான் இருக்கிறான், அமெரிக்காரனை காணோம், வாபஸ் வாங்கிட்டு போயிட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான். ஏன்? கொஞ்சம் பேர் தானே இல்ல. தாலிபான் என்ன செய்ய முடியும் உங்களால்? என்ன காரணம்? நல்ல முறையில் அமைதியாக வாழக்கூடிய மக்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? காலையில் நேரமாக எழுந்திருக்கிறோம். நான் சொல்லுவது முஸ்லிம்கள். முஸ்லிம் என்ன பண்ணுவான்? முஸ்லிமா இருந்தா காலையில நேரமா எழுந்திருப்பான். சூரிய உதயத்திற்கு முன்னால் அவன் எழுந்து விடுவான். அவனுடைய முதல் வேலை, அவனுடைய முதல் வார்த்தை, ஒருவன் காலையில் எழுந்தவுடன் ஒரு முஸ்லிம் வாயிலே இருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். இவன் தான் முஸ்லிம். நீங்க யாரையோ முஸ்லிம் நினைச்சீங்கன்னா பேர் வச்சவங்களாம் முஸ்லிமா? அப்துல் காதர், அப்பாஸ், சையத் அலி எல்லாம் பேர் வச்சிருப்பான். இவெல்லாம் முஸ்லிம் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. எவன் அல்லாஹுவை முறையாக வழங்குகிறான், படைத்த இறைவனுக்கு எவன் 5 நேரம் நன்றி செலுத்துகிறானோ, அவன் சொன்ன சட்டப்படி இந்த பூமியில் எவன் வாழுகிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு பேர் முஸ்லிம். அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் நான். அப்படி வாழ்ந்தால்தான் அவனுக்கு பேர் முஸ்லிம். தவறான செயல்களில் ஈடுபடுபவன், சாராயம் காட்சி விற்கிறவன், வட்டிக்கு கொடுக்கிறவன், வட்டிக்கு வாங்குறவன், கலப்படம் செய்பவன், கொலை செய்பவன், கொள்ளையடிப்பவன், புறம் பேசுபவன், பொய் சொல்லுபவன், கோழை, இவனெல்லாம் முஸ்லிம் கிடையாது. யார் சொல்றான்? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அப்படியானா ஃபஜ்ர் தொழுகைக்கு யாரெல்லாம் பள்ளிவாசல் இருக்காங்கன்னு பாருங்க, அவன் தான் முஸ்லிம். காரணம், அது ரொம்ப சிரமமான காரியம். கடுமையான உறக்கத்தின் பொழுது இறைவனின் அழைப்பு பள்ளிவாசல் இருந்து வரும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்.
நான் ஏதோ உங்களுக்கு ஆர்டர் போடுறேன்னு காவல்துறை நினைச்சிருவாங்க. அதனால நான் தமிழாக்கம் பண்றேன். உங்கள் தூக்கத்தை விட இறைவனை வணங்குவது சிறந்தது, எழுந்து என்று சொல்லப்படும். இந்த சத்தம் காதில் விழுந்தவுடன் மிக வேகமாக ஒருவன் எழுவான், தன்னை சுத்தப்படுத்துவான், உது என்ற சுத்தத்தை படுத்துவான், நேராக பள்ளிக்கு செல்லுவான். அங்கே ஜமாத்து தொழுகை நடந்து கொண்டிருக்கும் அல்லது நடைபெற இருக்கும், அதில் கலந்து கொள்வான். அவனுக்கு பேர் முஸ்லிம். இதான் இஸ்லாமிய மார்க்கம். பிறகு அவனுக்கான சில வேலைகளை அவன் செய்வான். உண்ணுவது, குளிப்பது எல்லாவற்றையும் அவன் முடித்துவிட்டு ஒரு வியாபாரத்திற்கோ தொழிலோ அவன் ஈடுபடுவான். நல்லவற்றை மக்களுக்கு போதிப்பான். தான் சம்பாதித்த 100 ரூபாயில் 2.5 ரூபாயை தர்மம் செய்வான். தான் சம்பாதித்த 100 ரூபாயில் அவன் மீது கடமை, ஒரு முஸ்லிம் மீது கடமை. 100 ரூபாய் சம்பாதித்தால் 2.5 ரூபாய் உனக்குரியதல்ல, ஏழைக்கு உரியது. அதை கொடுக்காதவன் திருடன். அவன் யாரு? ஏழையின் பணத்தை திருடிய திருடனின் பாவம். 100 ரூபாய் சம்பாதிச்சு 2.5 ரூபாய் கொடுக்காத. எப்படிப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம்! கலப்படம் செய்தவனுக்கு சொர்க்கம் இல்லை. பொய் சொன்னவனுடைய முன்னெற்றி ரோமம் பிடித்து தூக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமை நாள்ல எவனெல்லாம் எந்த காரணத்திற்காக பொய் சொல்லுகிறானோ அவன் நெற்றி ரோமத்தை பிடித்து நான் தூக்குவேன். அவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? தெரிஞ்சுப்பார். கொலை செய்வது அநியாயமாக நீங்கள் ஒரு உயிரை கொலை செய்தால் மனித சமூகத்தை முழுவதையும் கொலை செய்த பாவம் உங்களுக்கு கிடைக்கும். யார் சொல்றா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம்! இப்படி சொல்லப்பட்ட ஒரு வேதத்தை நீங்கள் காட்டுங்கள். குர்ஆன் அல்லாத ஒரு வேதத்தை நீங்கள் காட்டுங்கள். எந்த மதத்துடைய நூலாவது இப்படி கொண்டு வந்து வைத்து இந்த வேதம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லுங்கள். நெகத்தை வெட்டுவது, அக்குள் முடி எடுப்பது, முகத்தை தூய்மையாக வைத்திருப்பது, ஆடைகளை தூய்மையாக வைத்திருப்பது, என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம். ஒருவன் பிறந்தது முதல் இறப்பது வரை, அதற்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே உள்ள இந்த இடைப்பட்ட காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய இறைவன் தீர்மானித்து சட்டமாக தந்திருக்கிறார். இந்த சட்டத்தின்படி வாழுகிற மக்களையா நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? அட மகாபாரிகளா, அட புறம்போக்குகளா, அட முட்டா பயன்களா! இது மாதிரி ஒரு சட்டத்தை நீ காட்டி, நான் இப்படி வாழ்றேன், இதை விட சிறந்ததுன்னு சொல்லு, நான் அதை ஏற்றுக்கொள்றேன். இதை விட சிறந்த ஒரு சட்டத்தை சொல்ல யாருனாலையாவது சொல்ல முடிஞ்சதா? 1450 ஆண்டு காலமாக யாருனாலையாவது இதை விட சிறந்த ஒரு மார்க்கத்தை காட்ட முடியுமா? நம்முடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, நம்முடைய கோபதாபங்களை, மனித குலத்தின் விடுதலையை, மனித குலத்தின் பசியை, இறைவனுடைய நெருக்கத்தை அனைத்தையும் அறிந்து கொள்ளுகிற நோன்பு. உண்ணான் நோன்பு. எச்சில் மட்டும்தான் விழுங்க முடியும், தண்ணீர் குடிக்க இயலாது. காலையில் 5 மணியிலே இருந்து மாலை 6:30 மணி வரை இந்த அனுஷ்டானம், இந்த வணக்கம் யாருக்கு போதிக்கப்படுகிறது? முஸ்லிம்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முஸ்லிம்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களுக்கு அது போதிக்கப்பட்டிருந்தது. நமக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் அப்படி வாழ்ந்தது. இந்து பெருமக்கள் விரதம் அனுசரிப்பார்கள். இன்றைக்கும் இந்து சமயத்தில் 40 நாள் நோன்பு இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது வாழுகிற நிறைய இந்துக்களுக்கு அது தெரியாது. நோன்பு இன்று கடமையாக்கப்பட்டதல்ல. 1000 ஆண்டு காலம் நம்முடைய மண்ணில் விரதம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது. அதெல்லாம் மாறுபட்டு விட்டது. சிலை வணக்கம் எங்கேயாவது பகவத்கீதையில் ஒரு இடத்தில் சிலை வணக்கம் என்று ஒன்று இருக்கிறதா? இல்லை. கடவுளுக்கு உருவம் இல்லை என்று நான் பகவத்கீதையில் படித்திருக்கிறேன். ஏகம் ஏவம் அத்விதயம். இந்து மதத்தினுடைய வேதகாமங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏவம் ஏவம் அத்விதயம். அவன் தனித்தவன், அவன் ஒருவன், அவனை போல வேறொன்று இல்லை. இது முஸ்லிம்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்று சொல்லுகிறோமே, அந்த வசனத்தை நீங்கள் இந்து மத வேத நூல்களில் பார்க்கலாம். எப்படி திசை திருப்பப்பட்டிருக்கிறோம். இதை ஒரு நாளாவது நான் சொல்லக்கூடிய ஏகம் ஏவம் அத்விதயம் என்று நரேந்திர மோடி ஒரு நாளாவது இந்த இந்து பெருமக்களிடத்தில் சொல்லி இருப்பானா? ஆனா நான் சொல்லுகிறேன். நரேந்திர மோடிக்கு என்ன தெரியும்? மோகன் பகவத் RSS லீடருக்கு என்ன தெரியும்? ஏகமாதா பகுபிதா சூத்ராயண நமஹ.
மனித குலத்தை சூத்திரன் என்று சொல்லுகிறார். பிராமணனை தவிர வேறு எல்லோரும் தேவடியா பையன் சொல்றான். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? மனித குலம் முழுமையும் ஒரு தாய் தந்தையில இருந்து பிறந்தவர்கள். இன்னொரு மனிதன் உங்களுக்கு சகோதரன். இஸ்லாம் சொல்லுகிறது, படித்து பாருங்கள். யா அய்யுஹன்னாஸ் யா அய்யுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிசாலன் கதீரன் வ நிசாஆ. நீங்கள் ஒரு தாய் ஒரு தந்தையிலே இருந்து பல்கி பெருகியவர்கள். யார்? இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் உள்ள 750 கோடி மக்கள், இறந்து போயிருக்கிற மக்கள், இன்னும் ஜெனிக்க இருக்கிற மக்கள் எல்லோரும் ஆதம் ஏவாள் என்ற ஒரு தாய் தந்தையிலே இருந்து பிறந்த பல பிரிவாக வாழக்கூடிய மக்கள். நம்முடைய பிறப்பு சவுத் ஆப்பிரிக்கா. ஆதி மனிதனின் பிறப்பு எங்கே? சவுத் ஆப்பிரிக்கா. உலகத்தின் ஆதி மனிதனுடைய DNA நீங்கள் தேடி போனால் சவுத் ஆப்பிரிக்கால போய் முடியும். நம்முடைய இனம் கருப்பினம். இப்படி சொல்லுகிறோம் நாங்கள். இந்துவா என் சகோதரன், கிறிஸ்துவனா என் ஈரக்குலை என் சகோதரன், யூதனா பனு இஸ்ரவேல மக்கள். யூதர்கள் யார்? பனு இஸ்ரவேல மக்கள். அப்ரஹாம், பைபிள் சொல்லக்கூடிய அப்ரஹாம், இப்ராஹிம். குர்ஆன் சொல்லுகிறது இப்ராஹிம், பைபிள் அப்ரஹாம் என்று சொல்லுகிறது. அந்த அப்ரஹாமுக்கு, அந்த இப்ராஹிமுக்கு 2 பிள்ளைகள். ஒன்று இஸ்மவேல், ஒன்று இஸ்ஹாக். இஸ்மவேல் என்றால் இஸ்மாயில், இஸ்மாயில் இஸ்ஹாக். இந்த 2 பேரில் இஸ்ஹாக்குக்கு பிறந்தவர் தான் யாக்கோப். யாக்கூப். அந்த யாக்கூப் பெற்றெடுத்த அந்த பாரம்பரியத்திலே உள்ள கடைசி இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா நபி வரையிலே வரக்கூடியவர்கள் யாக்கூப் நபியினுடைய சன்னதியிலே உள்ள நபிமார்கள், தீர்க்கதரிசிகள், தூதர்கள். இஸ்மவேல், இஸ்மாயிலுடைய வம்சாவளியில ஒரே ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அவரின் பேர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் உலகத்தின் வரலாறு. இப்போ மூசா என்று சொல்லக்கூடிய மோசஸ், இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் மோசஸ் வரைக்கும் ஏத்துக்குவான். யாக்கூப் நபியில இருந்து மோசஸ் வரைக்கும் அவன் எல்லா நபிமார்களையும் எல்லா தீர்க்க தரிசிகளையும் அவன் ஏத்துக்குவான். யாரை ஏத்துக்க மாட்டான்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله.
எனவே யூதர்கள் மோசஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்வார்கள், ஈசா நபியை ஏற்றுக்க மாட்டாங்க, இயேசுவை ஏற்க மாட்டாங்க. ஆனால் மோசஸ் வரையில இருக்கக்கூடிய அனைத்து தீர்க்கதரிசிகளையும் கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு என்ற ஈசா நபியையும் இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இது அனைத்து மார்க்கத்திற்கும் தலைமையான ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக, பூரணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வரவில்லை. தி ப்ராஃபிட் முஹம்மது ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வரவில்லை. ஆதம் நபி முதல் மனிதனின் மார்க்கத்தை அவர் இங்கே கொண்டு வந்தார். அதன்படி வாழுவதற்கு, மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்தவர் தான் முகமது நபி. 1400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வரவில்லை. உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து இஸ்லாம் இருக்கிறது. மோசஸ் என்ன சொன்னார்? நீங்கள் வணங்குகின்ற சிலைகள், நீங்கள் வணங்குகின்ற சிலைகள் ஏதாவது உங்களுக்கு தருமா? அது பேசுமா? நீங்களே ஒரு கல்லை எடுத்து, நீங்களே அதற்கு உருவத்தை கொடுத்து, நீங்களே அதை வணங்குகிறீர்களே என்றுதான் சொன்னார் மோசஸ். அதைத்தான் அப்ரஹாம் சொன்னார். இப்ராஹிம் நபி என்ன சொன்னார்? சிறிய சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு அதன் கோடாரியை பெரிய சிலைகளின் கைகளிலே மாட்டினார். மக்கள் எல்லாம் வந்தார்கள், யார் இந்த சிறிய சிறிய நாம் வணங்குகின்ற இந்த சிறிய கடவுளை யார் உடைத்தது என்று கேட்டார்கள். இப்ராஹிம் நபி சொன்னார், பெரிய சிலை இடத்திலே கேட்டுப்பார்கள். அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், சிலை எப்படி பேசும்? அதைத்தான் நானும் சொன்னேன், சிலை பேசாதுன்னு சொன்னார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்ரஹாம் சொல்லியது பைபிளில் இருக்கிறது, யூத வேத கிரந்தங்களில் இருக்கிறது, தௌராத்திலே இருக்கிறது, இஞ்சியில் இருக்கிறது, திருமறை குர்ஆனில் இருக்கிறது, ரிக்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், எல்லா வேதங்களிலும் இருக்கிறது. இப்ராஹிம் நபி சொன்ன வரலாறு. முஸ்லிம்கள் சுன்னத்து கத்னா செய்கிறார்கள், முஸ்லிம்கள் சுன்னத்து கத்னா செய்கிறார்கள். இந்து மத நூல்களிலே சுன்னத்து கத்னா வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? என்ன சொல்லுவாங்க கத்னாவுக்கு? விருத்த சேதனம் இருக்கான்னு பாருங்க. இந்து மத வேத நூல்களில் விருத்த சேதனம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்து பெருமக்களுக்கு தெரியாது, யாரும் வலியுறுத்தவில்லை. நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம், நாங்கள் அதை சொல்லுகிறோம். இங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பது ஒன்று. ஆனால் இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் இந்துக்களையும், சகோதர இந்துக்களையும், சகோதர கிறிஸ்துவர்களையும், சகோதர முஸ்லிம்களையும் சண்டை போடவிட்டு கார்ப்பரேட்டினுடைய கைக்கூலியாக கடவுளுக்கு எதிரான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இறைவனுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் செயல்படுகிறது. இறைவனோடு போர் புரிவதற்கு ஆர்எஸ்எஸ் தயார் என்று சொன்னால் அந்த ஆர்எஸ்எஸ் இல்லாமல் செய்வதற்கு இறைவனுடைய அடிமைகள் நாங்கள் தயார். அதற்கு ஈபிகோ செக்ஷன்ல என்ன தண்டனை தருவீங்களோ தாங்க. எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாக பேசினான் என்பதற்காக, நான் அவனை கண்டித்து பேசியதற்காக ஒரு வழக்கு கூட நான் வாங்கவில்லை என்று சொன்னால் என்னை விட கேவலமானவன் யார் இருக்க முடியும்? வழக்கு போடுங்க, நான் சொல்லுகிறேன். என் தலைமுறை பார்க்கட்டும், என் தம்பிமார்கள் கவனிக்கட்டும். எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரது மனைவிமார்களையும் கொச்சைப்படுத்திய ஒருவனை நான் அருவருக்கத்தக்க வார்த்தையில் பேசினேன் என்பதற்காகவோ அல்லது அவனை மிரட்டினேன் என்பதற்காகவோ என் மீது வழக்கு வருமானால் மிக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வேன். நம்ம நாடு தர்மத்தின் நாடல்ல, நீதியின் நாடல்ல, நீதியை விலைக்கு வாங்குற நாடாக இருந்தாலும் சரி நாங்கள் அதை ஏற்கிறோம். காரணம், நாங்கள் உயிரோடு இருப்பதே வேஸ்ட். எங்கள் நபியை பேசியவன் ஒருவன் உயிரோடு இருக்கிற போது நாங்கள் இப்போது பிணமாக இருக்கிறோம். இது உயிர் அல்ல, இது பிணம். அவன் உயிரோடு இருக்கான். எங்கள் நபியை பேசியவன் உயிரோடு இருக்கான். அப்ப நாங்கெல்லாம் என்ன உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? காந்தி போற்றினார், நெப்போலியன் போற்றினார், பகத்சிங் போற்றினார், ஜவஹர்லால் நேரு போற்றினார், இந்திரா காந்தி போற்றினார், உலகத்தின் அனைத்து அறிஞர்களும் போற்றினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆனால் ஆர்எஸ்எஸ்
நபிகள் நாயகத்தை கேவலமாக பேசுகிறது, பிஜேபி கேவலமாக பேசுகிறது. அந்த பிஜேபியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வர்றார். ஏன் எங்களை கேவலமாக பேச வேண்டும்? எங்கள் வேதத்தை கேவலமாக பேச வேண்டும், எங்கள் நபியை கேவலமாக பேச வேண்டும். இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு? முஸ்லிம் எம்எல்ஏ எவனாவது ஒருவன் சட்டமன்றத்தில் இதை கண்டித்து பேசினானா? எவனாவது ஒருவன் பேசினானா? எதுக்கு இங்க முஸ்லிம் எம்எல்ஏக்கள் புடுங்கிறதுக்கா? முஸ்லிம் எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் உட்கார்ந்து புடுங்கிட்டா இருக்கிறாங்க. பேச வேண்டியதானே சட்டமன்றத்தில்? எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்ட சபையிலே உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று சொல்ல வேண்டியதானே? எவனாவது பேசினானா? எப்படி நாங்கள் முஸ்லிம் எம்எல்ஏவை மதிப்பது? எதுக்கு இவர்களுக்கு நம்ம ஓட்டு போடணும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அட முஸ்லிம் அல்லாத ஒரு எம்எல்ஏ பேச வேண்டாம், முஸ்லிம் எம்எல்ஏ பேசலாமல்ல? வாய் தவறி பேசியதற்கு அஸ்லம் பாஷா என்று சொல்லக்கூடிய நாங்கள் எல்லாம் இருக்கும்போது மனிதநேய மக்கள் கட்சியோட எம்எல்ஏ அதை கண்டித்தார். ஆனால் நேரடியாகவே நபிகள் நாயகத்தை இவ்வளவு கேவலமாக ஒரு அரவாணி ரேஞ்சுக்கு பேசியிருக்கிறார் நபிகள் நாயகம். ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. நம்ம போய் முஸ்லிம் எம்எல்ஏ ஒருத்தனையோ 2 பேரையும் உட்கார வச்சிருக்கோம். ஏன் பேசவில்லை? ஏன் கேட்கல? கேரள சட்டமன்றத்தில் இப்படி பேசியிருந்தால் அந்த சட்டமன்றம் இருந்திருக்குமா? இன்னைக்கு விட்டுருப்பாங்களா? 10 எரிஞ்சிருக்கும் கேரளா. சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. யாராவது பேசினார்களா? நாளைக்காவது பேசினா. ஏன் தெரியுமா பேசுறேன்? உன்னை தூண்டுறேன். முஸ்லிம் எம்எல்ஏ, அது கடையநல்லூர் எம்எல்ஏ வரலாம் சரி, நாகூர் எம்எல்ஏ வரலாம் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஏன் நபிகள் நாயகத்தை விட உனக்கு என்ன முளைச்சது? அதை விட பேச என்னடா இருக்கு இந்த பூமியில உனக்கு? நாளைக்கு எம்எல்ஏ சீட் தரமாட்டாங்கிறதுக்காக நீ பேசலையா? என்ன வேணும் உனக்கு? யாரு கையில போய் என்ன கிடைச்சிருக்கு பாரு. கேரளாவின் எம்எல்ஏக்கள் கைகொட்டி சிரிப்பார்களா இல்லையா? இந்த எம்எல்ஏக்களை லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. ஏன் பேசல? எந்திரிச்சு பேசு. அதோட ஒரு எம்எல்ஏ பதவி நாசமா போட்டும், உன் குடும்பமே போட்டும், என்ன லாஸ்? நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தருவானா இல்லையா? இதை கண்டிக்கணுமா வேண்டாமா? ஒரு சாதாரண வழக்கில் அவன் கைது செய்யப்பட்டிருக்கான். கல்யாண ராமன் மீது போட்டிருப்பது சாதாரண வழக்கு. ஏன் கண்டிக்கிறவன் மீது நான் பெயிலபிள் செக்ஷன், பிணையில் வெளியே வர முடியாத வழக்கிலே நான் கைது செய்யப்படுகிறேன், என் மீது வழக்கு போடுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தை அரவாணி என்று சொன்ன ஒரு அயோக்கியன் மீது சாதாரண வழக்கு பதியப்படுகிறது என்று சொன்னால் மோடி ஒரு சர்வாதிகாரி, எடப்பாடி ஒரு சர்வாதிகாரம், அப்படித்தான் அர்த்தம். எங்கள் மதங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம், போலீஸ் இல்லைனா. தேசியவனை நாங்க பார்த்துக்கிறோம், இந்த நாட்டில் போலீஸ் இல்லைனா. ஆனா போலீஸ் இருக்கு. சட்டம் ஒழுங்கை பேணக்கூடிய காவல்துறை இருக்கிறது, நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றம் இருக்கிறது, வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அரசு இருக்கிறது, மக்களாட்சி தத்துவம் இந்திய தேசத்தில் உயிரோடு இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது, செக்குலரிசம் இருக்கிறது. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்றெல்லாம் நீங்கள் உலகத்தில் பீற்றுகிறீர்கள், பிதற்றுகிறீர்கள். ஆனால் எங்களை என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வி. எனவே நாளைக்காவது இதை ஒரு வெள்ளை அறிக்கையிலே வெளியே சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. நான் எடப்பாடி பழனிசாமியை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் முன்னாடி போய் நின்றுவேன். என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன சூட் பண்ணுவாங்களா? பண்ணட்டும். ஆனால் பக்கத்திலே இருக்கிற தமீமுன் அன்சாரி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தமீமுன் அன்சாரின் ஒரு எம்எல்ஏ என்ன செய்கிறார்? அபூபக்கர், கடையநல்லூர் அபூபக்கர், முஸ்லிம் லீக் எம்எல்ஏ இவ்வளவு நாளா ஏன் சட்டமன்றத்தில் ஏன் பேச? சட்டமன்றத்துக்கு போல உடம்பு சரியில்லை அவருக்கு, நல்லா அவரை குணப்படுத்து. என்ன இவங்க பேசாம இருக்கிறாங்க? யாரை ஏமாற்றுகிறார்கள்? இந்த அப்பாவி முஸ்லிம்களையா? உங்களுக்காக போராடுவதற்கு, உங்களுக்காக புடுங்கிறதுக்கு நாங்க உள்ள போறோம் சொல்றாங்க. ஏன் பேசவில்லை? நபிகள் நாயகத்தை பேசி அடைவீங்க. என்ன இருக்கு உனக்கு? இதற்கு நீ ஒரு கண்டனத்தை பதிவு செய்தாயா? உனக்கு டைமே தரலைனாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு அமளி துமளி பண்ணிருக்கணும். சட்டமன்றத்தில் மைக்க பிடிங்கி வீசி இருக்கணும் சட்டமன்றத்தில். அப்பதான் ஒரு முஸ்லிம் செஞ்சியா நீ? குழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான்.
நான் எப்படி தெரியுங்களா, கடைசி பேச்சா தான் பேசுறது. இது எனது கடைசி பேச்சு. நாளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அல்லது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. தமுகவில் 25 ஆண்டு காலம் நாங்கள் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கோம். நாளைக்கு பேசுவேன், நாளைக்கு எனக்கு பதவி கிடைக்கும், இதெல்லாம் நம்ம விரும்புறது என்னைக்குமே. இன்னைக்கு கடைசி பேச்சு, வாய்ப்பு கிடைச்சது, நாளைக்கு கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோம், பேசுறது எல்லாம் பேச்சு முடிச்சிருவோம். யாரை பேசியிருக்கிறார்? மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி, அவர் ஒரு நாட்டின் பேரரசர், அவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு தேசத்தின் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி, உலகம் ஏற்றுக்கொண்ட மாமனிதர், உலக முஸ்லிம்களுடைய தலைவர், மனித குலத்தின் வழிகாட்டி, பொய்யே பேசாதவர், பொய்யே பேசாத அல்-அமீன் அஸ்-சாதிக். அவர் ஒரு உண்மையாளர், அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாபெரும் போர் வீரன், மக்களை காக்கின்ற போர் வீரன். போர் வீரன் மட்டுமா இல்லை, ராணுவ தளபதி. போர்க்காலங்களில் அவர் தளபதி. அவர் ஒரு மனிதநேய போராளி, மனிதநேய போராளி. ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் இறந்து விட்டார், பிணம் கொண்டு செல்லப்படுகிறது. உட்கார்ந்து கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் தோழர்கள் கேட்கிறார்கள், இறைவனின் தூதரே, அது முஸ்லிமின் பிணம் அல்ல என்று நபிகள் நாயகத்திற்கு சொல்லப்பட்ட போது நபிகள் நாயகம் சொன்னார், அப்படியா, அவரும் மனிதர்தான் என்று சொன்னார். அவரும் மனிதர்தான், அந்த மனிதனை நான் இந்த மார்க்கத்துக்கு கொண்டு வர முடியவில்லையே, நேர்வழிப்படுத்த முடியவில்லையே என்று வருத்தப்பட்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் போற்றிய ஒரு குடும்ப தலைவன். நீ சொன்னாயே 11 மனைவி, எக்ஸாக்ட்லி கரெக்ட், 11 மனைவி. ஆனால் ஒரு மனைவி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்தில் கூட தவறாக பேசியதில்லை. ஒரு மனைவி கூட தவறாக பேசியதில்லை. காரணம், அந்த காலகட்டத்தில் 25 பேர் 30 பேரை அவர்கள் திருமணம் செய்வார்கள். அந்த காலகட்டத்தில் உள்ள அரேபியர்கள் அவர்தான் சிஸ்டமாக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் நபிகள் நாயகம். தனக்கென்று ஒன்றுமே வைத்துக் கொள்ளாத ஒரு மாமனிதர். வீட்டிலே உண்ணுவதற்கு உணவு இருக்கிறதா என்று ஒரு நாட்டின் ஜனாதிபதி மனைவி இடத்திலே கேட்கிறார். மனைவி சொல்லுகிறார், குடிக்கின்ற நீரை தவிர வேற எதுவும் இல்லை. அப்படி ஒரு ஜனாதிபதி எங்கேயாவது காட்டுங்க, எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. ஒரு நாட்டின் மாமன்னர், பொன்னும் பொருளும் வெள்ளியும் குவிந்திருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அடுப்பிலே பூனை தூங்கி 2 நாளாகிவிட்டது. அடுப்பெரிக்கப்படவில்லை. 2 நாளாகி அடுப்பெரிக்கப்படாத ஒரு மாமன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கடவுளுடைய தூதர், இறை தூதர் என்று தன்னை பிரகடனம் செய்தவர். ஒரு சிறந்த தந்தை, பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தந்தையாக இருந்தவர், ஏழைக்கு உதவக்கூடியவர். அந்த நபிகள் நாயகத்துடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய முழு சொத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று, அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சொத்தை கொண்டு வந்து நபியிடத்திலே கொடுத்த போது அந்த முகம்மது நபி அந்த சொத்தை அப்படியே கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ஒண்ணுமில்லாம வீட்டுக்கு வந்துட்டார். எப்படிப்பட்ட குடும்பம், எப்படிப்பட்ட கணவன், எப்படிப்பட்ட மனைவி, காட்டுங்கள். இந்த உலகத்தில் எவனுடையதாவது ஒரு வரலாற்றை இப்படி காட்டுங்கள். காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? 5 வருஷம் எம்எல்ஏ ஆகிறா, எம்எல்ஏ ஆக வரும்போது சைக்கிள்ல வர்றா, ஆன உடனே இன்னோவா கார்ல வர்றா, 30 லட்சம் ரூபாய் இன்னோவா கார். இப்ப இருக்கிற நேரத்தில் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேர் வாங்கிடுறான். வரும்போது உங்கள் காலுக்கு செருப்பா இருப்பேன், உங்க தலைக்கு தொப்பியா இருப்பேன், உங்க டவுசருக்கு ஜட்டியா இருப்பேன் சொல்லுவான். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் என்னவா இருக்க போறான். உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரனா மாறிடுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார். இந்த மாபெரும் தலைவனுக்கு உலகத்தில் எங்கும் ரசிகர் மன்றங்கள் கிடையாது. 5 வருஷம் ஒரு படத்தில் நடிப்பான், சினிமாவில் 10 வருஷம் நடிப்பான், உலகமெங்கும் உலக ரசிகர்கள் இருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் எங்கே தெரியுமா இருக்கிறது? முஸ்லிம்களுடைய இதயங்களில் இருக்கிறது, வெளிப்படையாக இல்லை. அவரை வணங்குவதற்கு ஒரு ஆலயம் இல்லை,
நபிகள் நாயகத்தை வணங்கக்கூடாது. நான் வணங்கு பொருள் அல்ல, வணங்குபவன், வணங்கப்படுவது இறைவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். யார் சொன்னா? இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இல்லை, அவருக்கு வழிபாடு இல்லை, அவருக்கு ஒரு உண்டியல் இல்லை. உண்டியல் இல்லை. நோட் த பாயிண்ட். அவருக்கு உண்டியல் கிடையாது. இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவருக்கு உலகத்தில் எங்கேயும் உண்டியல் கிடையாது. சொத்து இல்லை. முகமது நபியுடைய சொத்து என்று இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சொத்து இருக்கிறதா பாருங்க, இல்லை. அவருக்கு அரண்மனை இல்லை. அரண்மனை இல்லை. அவருக்கு கோட்டை கொத்தளங்கள் இல்லை. அவரை புகழ் பாடுவதற்கு புலவர்கள் இல்லை. இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் ஜெயலலிதாவை புகழ்ந்தார்கள். அதை கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டே இருந்தாங்க ஜெயலலிதா, இல்லையா? அப்புறம் முஸ்லிம் அல்லாத கட்சியோட தலைவர்கள் என்னமெல்லாம் பண்ணிருப்பான் சிந்திச்சு பாருங்க நீங்க. இங்கே புகழ்ந்தால் அவனுக்கு பதவி கொடுக்கப்படும், சீட்டு கொடுக்கப்படும். அதனால் முதலமைச்சர்களும் பிரதமர்களும் புகழப்படுவார்கள். ஆனால் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட மாமனிதர். அவருடைய உடலில் உள்ள ரோமம், அவரின் உடலில் உள்ள ரோமத்திற்கு யாராவது ஒரு பங்கம் விளைவித்தால் அந்த சகாபாக்கள் முழுவதும் தங்கள் உயிர்களை அர்ப்பணிப்பார்கள். இன்றைக்கு நபிகள் நாயகத்தை யாராவது அவமதித்தால் உலகத்தில் 200 கோடி பேர் உயிர்களை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த உலகம், இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இதில் எப்படியெல்லாம் புழுவாக முஸ்லிம்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உலக நாடுகளுக்கு தெரியட்டும். இந்த உலகம் அதை காணட்டும். ஒரு நாள் நாம் எழுவோம். இதற்கு கண்டிப்பாக நாங்கள் வஞ்சம் தீர்ப்போம். இதற்கு நாங்கள் பழி வாங்குவோம். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்ததற்காக, எங்கள் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதற்காக, எங்கள் பள்ளிவாசல்கள் நீங்கள் கோயிலாக மாற்றப்பட்டதற்காக ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உயிரோடு இருந்தால், நாங்கள் கொல்லப்படாமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் பழிவாங்குவோம். எங்களுக்காக அல்ல, எங்களின் இறைவனுக்காக. அதில் என்ன தவறு? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் அமைதியின் மார்க்கம், சமாதானத்தின் மார்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது அமைதியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று இந்துக்களை பார்த்து, கிறிஸ்துவர்களை பார்த்து, இன்னும் உலகத்தின் அனைத்து மனிதர்களையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இது சாந்தியின் மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்திலே நாம் மிக அமைதியாக, பொறுமையாக, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். எனவே இறுதி வெற்றியை நோக்கியான பயணத்தில் நாம் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுகையில இருந்து 5 நேரம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, பிறரை நேசிக்கக்கூடியவர்களாக, மனித குலத்திற்கு ஏதாவது நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டிய கடமை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இஸ்லாமியர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. அதை எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. முகமது நபியை சொல்லிவிட்டோம் என்று சொல்லி நாம் எல்லாம் ஆவேசப்படுகிறோம். ஆனால் முகமது நபியை கூட நிறைய முஸ்லிம்கள் படிக்கவில்லை, தெரியவில்லை. எனவே முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நாட்களாக வருகின்ற நாள் அமையட்டும். எனவே இந்த கல்யாண ராமன் போன்ற சாக்கடைகளுக்கு இந்த சட்டம் சரியான பதிலை சொல்ல வேண்டும். அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும். எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கடைசி வார்த்தையோடு முடிக்கிறேன். நன்றி. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சத்தியத்தை, இறை தூதரை பேசியவரை பேசியதற்காக வழக்கை கொண்டு சமன் கொண்டு வந்திருக்காங்க சையது பாய் மேல தென்கோட்டையில. அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றும் இல்லை, 30 உணர்ந்தாலும் ஓகே வாங்குறதுக்கு நாங்க இந்த இடத்துல ஒரு பதிவு செய்யறோம். கல்யாணராமன் அந்த மேடையில பழனி பாபாவை கொண்டது நாங்கள் தான் சொன்னோம். காவல்துறையை
நீ வழக்கு பதிவு செய். பழனி பாபாவை கொன்னது கல்யாணராமன், ஏவியது RSS. காரணம் கல்யாணராமன் ஏவி விட்டது யாரு? பழனி பாபாவை கொன்னதற்கு அனுப்பியது, சதி திட்டம் திட்டியது அத்தனை பேரையும் அந்த வழக்கை ரிவெண்ட் பண்ணி மீண்டும் வழக்கு பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு எங்களுடைய போராட்டம் இருக்குன்னு பெரிய படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா படுத்தணும். பழனி பாபாவோட கொலை வழக்கம் மீண்டும் ரிவெண்ட் பண்ணு, போடு. கல்யாணராமன் மீது போடு. பிஜேபி காரன் மீது எவெல்லாம் சொல்ற அவங்கள போடு. RSS காரன் மேல போடணும். நான் எதிர்பார்க்க காவல்துறை போடலாம். அப்புறம் நடக்குது இந்த போராட்டம், அமைதி வழி போராட்டம் வேற மாதிரி நடக்கும் சொல்லி இந்த வேலையை தெரிவித்துக் கொள்றேன்.